இப்ப படுகரின மக்கள் இங்க அதிகமா வசிக்கிறாங்க. இப்ப அவங்கள வந்து பிசி கம்யூனிட்டியில இருக்கிறாங்க, அவங்களை எஸ்டியா மாத்தணும், குறிப்பா வந்து பழங்குடியினர் பட்டியல எங்களை மாத்தணும்ன்றது நீண்ட கால கோரிக்கையா இருக்கு. 6 முறைக்கு மேல் ஆட்சி செய்த அதிமுக ஆட்சியில ஏன் நடவடிக்கை எடுக்கல? புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது மத்திய அரசுக்கு பரிந்துரை செய்தார்கள். அப்போது நாம் மத்திய அரசுல கூட்டணியில இல்ல. மறுபடியும் அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கும்போது நானே சமுதாய தலைவர்களை அண்ணன் எடப்பாடியார் அண்ணன் எஸ்பி வேலுமணி அவர்களுடைய உடன் சென்று கோரிக்கை வைத்தோம். உடனடியாக பரிந்துரை செய்தார்கள். நம்ம வந்து எப்பவுமே மத்திய அரசு செய்ய வேண்டியது, நம்ம பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்கணும்னா மத்திய அரசு செய்ய வேண்டியது. இன்றைய தேர்தல் வாக்குறுதியிலே இந்த மேடையிலே நான் சொல்றேன், அடுத்த 5 வருஷம் எடப்பாடியார் முதலமைச்சரா வருவார். பாரதிய ஜனதா கட்சியுடன் நம்ம கூட்டணியில் இருக்கிறோம். கண்டிப்பாக அந்த கோரிக்கை நிறைவேற்றப்படும். கண்டிப்பாக நிறைவேற்றப்படும். 2019 இருந்து 21 வரைக்கும் நம்ம பாஜகவுடன் கூட்டணியில தான் இருந்தோம். அதுக்குண்டான அத்தனை முயற்சி எடுத்திருக்கிறோம். அதுக்கான அத்தனை முயற்சி அப்படியே கொண்டு வந்தீங்கன்னா மக்கள் பாராட்டுவாங்கல்ல உங்களை. ஆமா, கண்டிப்பா பாராட்ட வேண்டியது. ஒரே நாள்ல முடிகின்ற வேலை கிடையாது. இல்ல முக்கியமானதுல எவ்வளவு முக்கியமானது நானும் அதே சமுதாயத்தை சேர்ந்தவன் தான். நானும் அதே கண்டிப்பாக அது முக்கியமான கோரிக்கை தான். கண்டிப்பாக 2021 முதல் 26 முதல் 31 வரை அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சராக இருப்பார். கண்டிப்பாக அந்த கோரிக்கை நிறைவேற்றப்படும். ஒரே மாதிரி பதில் தான் வருது. இல்ல திமுக ஆட்சியில இது ஏன் செய்யலன்னு கேட்டா அடுத்த முறை கண்டிப்பா செய்வோம் அப்படி. இல்ல அவங்க மத்திய அரசுல இருந்தாங்க. என்ன சொல்றீங்க? அடுத்த முறை திமுக மத்திய அரசுல கூட்டணியில் இருக்கும்போது பண்ணி தரல. திமுக மத்திய அரசு கூட்டணியில் இருந்தது. 14 ஆண்டு காலமாக மத்திய அரசுடன் கூட்டணியில் இருந்த திமுக செஞ்சு தரல. நாங்க மத்திய அரசு கூட எத்தனை வருஷம் கூட்டணியில் இருந்தோம்? திமுக 14 வருஷம் கூட்டணியில் இருந்தாங்க. காங்கிரஸ் கூட பண்ணி கொடுக்கல. நாங்க பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணியில் இருக்கிறோம். கண்டிப்பாக நிறைவேற்றப்படும். அதே மாதிரி இழுவாத்தியா சமுதாய மக்களுக்கு நம்ம ஜாதி சான்றிதழ் வழங்கணும். அவங்களுக்கு பிசி சர்டிபிகேட் கொடுத்திருக்கிறோம். அதுவும் அவங்க ஓபிசி சர்டிபிகேட் கோரிக்கை வச்சிருக்காங்க. கண்டிப்பாக அது மத்திய அரசு செய்ய வேண்டியது. அண்ணன் எஸ்பி வேலுமணி அவர்களிடத்திலும் அண்ணன் எடப்பாடி நேரடியாக கோரிக்கை வச்சாங்க. கண்டிப்பாக அந்த கோரிக்கை நிறைவேற்றப்படும்.